இப்போ உங்களுடைய கதையை வந்து தாய் கிழவியா படமா எடுத்திருக்காங்க. உங்களுடைய கதாபாத்திரத்தை ராதியா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, ராதியா நல்லா நடிச்சிருக்கு. படுக்க விதமா போட்டாங்க கொஞ்சம். அது சம்மந்தம் வந்து உங்கள்கிட்ட பேசினாங்களாங்கம்மா? என் பேரு விவேக்கு வினோ. இந்த படம் எடுத்தவைய ராதியா என்ன சொல்லிச்சோ அதே மாதிரி தான் நான் வாழ்ந்தவன். என் வாழ்க்கை அதே அது பூரா. நானா சொல்லுவேன், என் கதையை எடுத்தா நல்லா படம் ஓடுமுண்டுவேன் சொல்லுவேன் உங்ககிட்ட. அன்னைக்கு இருக்க காலகட்டம் எப்படி இருந்துச்சுங்கம்மா? அன்னைக்கெல்லாம் ரொம்ப காலகட்டம் மோசம்ப்பா. சம்பாதிக்க தெரியாம வியாபாரம் அது இது சூது வடையும் இல்லாம சாயந்தரம் 5 மணிக்கு கிளம்புற இல்ல. சரி. மக்கிய நாள் 11 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வரும். விடிய விற்கும். வெளியே ஒரு ஊரை வந்து வாங்குவாங்க. என்னென்ன விற்பீங்க? ஆம்பளை பையங்களுக்கு பூரா 15-16 ரூபாய், 7 பேத்துக்குமே. பொம்பளை பிள்ளைக்கு 120 ரூபாய். அது 13 வயசுல செஞ்சேன். என் பேருக்கு நல்லா ஓடும், அதைத்தான் நான் சொல்லுவேன். அப்படி ராதியா நடந்து வரும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? கரெக்டா அப்படி கட்டுவேன். என்ன பேருங்கம்மா? பவன்தாய், சிம்மராசி, உத்தர நட்சத்திரக்காரி. எதுக்கு பயப்பட மாட்டேன். அம்மா வணக்கங்கம்மா. தமிழகத்தில் வந்து இப்போ தாய் கிழவின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த படத்தோட கதை உங்களுடைய வாழ்வியலில் நடந்ததுனாங்க. அது சம்மந்தம் வந்து உங்கள்கிட்ட பேசினாங்களாங்கம்மா? அதெல்லாம் எதுவும் பேசலை. சரிங்கம்மா. படம் எடுத்தேன். சரிங்கம்மா. 4 நாளாக வந்து எடுத்தாங்க. என் பேர் விவேக்கு வினோ. அவன் 2 பேர் தான் எங்கள் வீட்டுக்கு. அந்த பையன் இந்த படம் எடுத்த பையன். சரிங்க. இங்கே வருவேன் என் மைய வீட்டுக்கு. சரிங்க. அதனால அந்த பழக்கத்தில் வந்து என் பேர்னு ஸ்டுடியோக்காரன். சரிங்கம்மா. கூப்பிட்டு வந்து கேமராக்காரன் வந்து கற்று எடுத்தாங்க. சரிங்கம்மா. அங்கே வா மெட்ராஸுக்கு இருந்தாங்க. எனக்கு எடுத்துக்கிட்டா இன்னி போய் விட்டேன். அப்போ உட்கார்த்தான்னு சொல்லி உட்காந்து எடுத்தேன். ஆமாம், நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எந்த ஊருங்கம்மா? இதே தான். அன்னைக்கு இருக்க காலகட்டம் எப்படி இருந்துச்சுங்கம்மா? அன்னைக்கெல்லாம் ரொம்ப காலகட்டம் மோசம்ப்பா. சம்பாதிக்க தெரியாமல் வியாபாரம் அது இது சூது வடையும் இல்லாமல் எங்கள் வீட்டில் திட்டுருவோம். உங்க வீட்டில் எத்தனை பேருங்கம்மா நீங்க பிறந்தது? 2 பொண்ணு 2 ஆணு. அப்பா அம்மா அப்போ என்ன வேலை பார்த்தாங்க? அப்பா அம்மா கல்லதே ஊற்றிச்சு எங்கள் அம்மா. சரிங்கம்மா. ஆனக்கல்ல. உங்களுக்கு எந்த வருஷம் திருமணம் ஆச்சுங்கம்மா? 17 முடிச்சாங்க. 83 எனக்கு. இப்போ 83. இப்போ அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப காலகட்டம்ப்பா, ரொம்ப கஷ்டம்ப்பா. இங்கே பாரு, தண்ணி சோறு தான் குடிக்க முடியும். உருண்டை வாங்க போவோம், டேசம் கிடைக்கி. சரி. அவன் ஆள் வருதுன்ட்டு ஓடி போவேன் காய பூச்சி விட்டு. அவ்வளவு கஷ்டமெல்லாம் பட்டோம். பட்டு பொழைச்சி எந்திரிச்சு வந்தோம். நான் வியாபாரம் விற்றுப்பா. எனக்கு அல்ல, எங்கள் ஆளுக பூரா அப்படியே கிடந்து போச்சுங்க. நான் ஆணுகளுக்கு வியாபாரத்துக்கு போய் கடலை, மாங்காய், நெல்லிக்காய் 3 லோடு கிடைச்சி இறக்குவேன். விற்பேன். விடிய விற்பேன். முடித்து 12 மணி வரைக்கும் விற்பேன். வட்டி கொடுத்து வாங்குறது. இப்போ அன்னைக்கு இருக்க காலத்தில் வட்டியை கொடுத்து வாங்குறதுல பல்வேறு கஷ்டங்கள் சிரமங்கள்லாம் இருக்குங்களம்மா? அதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? சமாளிச்சுட்டேன். இல்லாதவனை விட்டு கொடுப்பேன். நான் கொடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு சோறாக்கு காசுல இருந்தால் நான் கொடுத்துட்டு வருவேன். கொடுத்துட்டு வந்துடுவீங்க? ஆமாம். இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்க? இன்னும் வீட்டு வாடகை வாங்க போனால் காசுல இருந்த கஞ்சாத்தில் கடை கொடுத்துட்டே வருவேன். நம்மளுக்கு ஆண்டவன் கொடுக்குறியா? உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? 7 ஆம்பளைப்பா. 7 ஆம்பளை பையன். சொல்லுங்கம்மா. 7 பேர் யார்? பேரை சொல்லவா? சொல்லுங்கம்மா. முத்துராமு, ஜெயராமு, நாகராசு, விசி, முருகன், பழனி, பரமேஸ்வரி, கணேசு. மொத்தம் 8 பேர். ஒரு பொம்பளை பிள்ளை. 7 ஆம்பளை, ஒரு பொம்பளை பிள்ளை. 8 பிள்ளை மொத்தம். அன்னைக்கு இருக்க காலத்தில் இந்த அளவுக்கு குழந்தைகள் பெற்றுக்கிறது பயங்கர சிரமங்கள் இருக்கு. அதெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க? தூக்கி வளர்க்கல. இல்லையே தூக்க மாட்டேன். சரி. இன்னும் பிள்ளைகளுக்கு தெரியாது எனக்கு. வேலையாள்கிட்ட. வேலையாள்? அப்போ வேலைக்கு ஆள் வச்சுருந்தீங்க? 2 பிள்ளைய வச்சுருந்தேன். வேலைக்கு செய்வாங்க 2 பேர். நான் சம்பாதித்தா தர முடியும். ஆமாம், அவங்க குடும்பத்தை அப்படி சொல்லுங்கம்மா. உங்கள் பேரன் பேத்திகள்லாம் சொல்லுங்கள். தேவு, அஸ்வத்ராம்,
அசுபத்து ஆ விநாயக்கு பித்து காமிக்கா மாயக்கா மயக்காவா அவங்க மாயக்கா இல்லை அன்னைக்கெல்லாங்கம்மா அப்போ 7 மொத்தம் 8 குழந்தை உங்களுக்கு இருக்காங்க அன்னைக்கு 5 படி பால் வாங்கணும் 5 படி படிக்கணக்கு ஆ நெய் எண்ணெய் எல்லாம் தகவலும் வீட்டில் வாங்கி வச்சிருவேன் பிள்ளைய வளர்த்துக்கிடுவாளுங்க வேலைக்கு ஆள் வச்சுருக்கனால நீங்கள் அதாவது வளர்த்துக்குவாங்க நான் பாலே கொடுக்கல 8 பேருக்கு பாலே கொடுக்கல ஆ இல்லை நிலம் இல்லை என்கிட்ட நான் ஏவாத்து பண்ணால் தானே எல்லாம் வண்டி விடுவோம். காலையில் எத்தனை மணிக்கு வேலைக்கு கிளம்புங்கம்மா? நான் இன்னைக்கு நைட்டு நான் 5 மணிக்கு கிளம்புவேன். அதிகாலை 5 மணிக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கிளம்புறேன் இல்லை. சரி. மக்கா நாள் 11 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வரும். அப்போ இரவு ஃபுல்லாகவே வேலை பார்ப்பீங்க? விடிய விற்கும். வெளியே ஒரு ஊரை வந்து வாங்குவாங்க என்கிட்ட. என்னென்ன விற்பீங்க? நெல்லிக்காய், மாங்காய், கடலை. எங்கே எந்த இடத்துல விற்பீங்க? ஆனக்கல் பரமேஸ்வரி ஹோட்டல் இருந்துச்சு. சரி. அந்த ஹோட்டலில் நாங்கள் வாங்கினோம். சரி. வாங்கிட்டாங்கன்னே அப்பவே. சரி. வாங்கி கடம்பு நல்லதே விற்பேன். சரிங்கம்மா. கடை ஓடிக்கு இருந்துச்சு. அப்போலாம் வியாபாரம் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கம்மா? நல்லா இருந்துச்சுப்பா. கடைக்காரனாச்சும் மிஞ்சி விற்றேன். புறம்போடுவாங்க. நல்லா அழைப்பேன். ஏழை வந்தால் அவங்களுக்கு ஒரு 2 விடியாலே சேர்த்து போடுவேன். அவளுக்கு தெரியாமவே. ஆமாம். இப்போ உங்களுடைய பசங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களா? நல்லா வேலை பார்த்தாங்க மக்கள். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நல்லா சம்பாதிச்சு கொடுத்தேன். நல்லா சம்பாதிச்சு கொடுத்தீங்க. கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லாருமே இங்கே வந்து இங்கே எல்லாம். ஆமாம். இப்போ உங்களுடைய பசங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கம்மா வளர்ந்ததுக்கப்புறம்? எல்லா பிள்ளையும் என் சப்போர்ட்டு வேலைக்கு விடலை. எந்த பிள்ளையும் ஒரு ரிக்ஷா ஓட்ட, ஒரு மூட சமக்க, வெளியில் 17, 18 கல்யாணம் முடிச்சிருவேன். ஏன்டா கடன் இல்லை. நம்ம ஏன் செத்துக்கிட்டு போனால் வச்சா போகும். முடிச்சு விட்டேன். குளத்துக்கங்க. 17, 18 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க எல்லாத்தையும்? ஆம்பளை பையங்களை பூரா. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய 13 வயசில் கட்டி கொடுத்தேன். 13 வயசில் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வயசு வந்து ரொம்ப ஒரு குழந்தை பருவம்லாம் எப்படி பண்ணீங்க? வேற வழி. ஆம்பளை பையங்களுக்கு பூரா 15, 16 ரூபாய். சரி. 7 பேத்துக்குமே. பொம்பளை பிள்ளைக்கு 120 ரூபாய். 120 ரூபான்னு அது 13 வயசுல போட்டு சீரே விட்டோம் செஞ்சேன். இப்போ நீங்கள் வட்டிக்கு விடுறீங்களாங்கம்மா? அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நீங்கள் காசு வசூல் பண்ணுற அந்த இது வந்து உரிய நேரத்தில் கொடுத்துருவாங்களா? சில பேர் கொடுக்க மாட்டாங்க, முரண்பாடாக இருப்பாங்க. போய் சொல்ல மாட்டேன். ஒருத்தனை வாங்கிட்டு வாங்கலைன்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட வர ஆளு நானே வாங்க. இப்போ 7 பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிங்க பசங்களுக்கு. உங்கள் மருமகள்லாம் எப்படிங்கம்மா? நல்லா இருக்காங்க. உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்காங்க? எல்லாருமே நீ வைய மாட்டான். இப்போ ஒரு வீட்டில் ஒரு மாமியார் மருக ஒன்றா இருக்கிறதே ஒவ்வொருத்தருக்கும் அள்ளி கொடுத்துருக்கு. அள்ளி அவங்க உலகம் நம்ம சம்பாதிச்சா இல்லைங்கம்மா. இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு மாமியார் மருக ஒன்றா இருக்கிறது பெரிய விஷயம். நீங்கள் 7 பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. 7 மருமகளும் உங்கள்கிட்ட எப்படி இருக்காங்க? 7 சமந்தகாரி வந்தாலும் இங்கே பண்ணிக்கிட்டே வருவா. வீட்டுக்குள்ள பயந்துதான் வருவா. பயந்து தான் வருவாங்க. ஏங்கம்மா உங்களை பார்த்து ஏன் பயப்படணும்? நாயத்துக்கு நம்பு போக மாட்டேன். இல்லை சுழுக்கு சாப்பிட மாட்டேன். 7 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. 7 சம்மந்தாரம் பிள்ளை மகளையும் கட்டி கொடுத்துட்டீங்க. பேரம்பயத்துக்கு உள்ளூருக்குள்ளேயே சம்மந்தம் பண்ணிருக்கேன் 6 பேர்த்துக்கு. சரி. அதே மாதிரி பேரம்பயத்தி 8 பேரம்பயத்துக்கு கல்யாணம் முடிச்சிருக்கேன் உள்ளூருக்குள்ளேயே. பேரம்பயத்துக்கு நீங்கள் தான் கட்டி கொடுத்துருக்கீங்க? இவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் நகை போட்டேன். நகை போட்டீங்க. இப்போ இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? வட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. சும்மா ரேசா. வாரத்தவணை மட்டும் செலவுக்காக. செலவுக்காக அரவணை கூட ஆகி போகும்ல. உட்காந்து திண்டா ராதியா சொன்னாப்புல அரவணை கூட ஆகி போகும்ல. இப்போ உங்களுடைய கதையை வந்து தாய் கல்வியாக படமாக எடுத்திருக்காங்க. உங்களுடைய கதாபாத்திரத்தில் ராதிகா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நம்ம நடிப்பு நல்லா இருக்கு. என்ன படுக்க வசமாக போட்டாங்க கொஞ்சம். படுக்க வசதியில் போட்டாங்க. அது உங்களுக்கு பிடிக்கல? கொஞ்சம் கொஞ்சம். ஏங்கம்மா அந்த 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 சீக்வன்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? எதனால் அப்படி சொல்கிறீங்கம்மா? எனக்கு சீக்கிரம் வராது. நான் ஆஸ்பத்திரிக்கு போகல.
இதுவரை ஆஸ்பத்திரி போனதில்ல? காய்ச்சல் அந்த மாதிரி ஊசி போடுவேன், மாத்திரை சாப்பிடுவேன். இந்த சக்கரை பிரசருக்கெல்லாம் மாத்திரை சாப்பிடல, அப்படி சாப்பிடுவேன். இப்போ அந்த படம் பார்க்குறீங்களா, அதில் உங்களை மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க, கோவமாக பேசியிருக்காங்க, ஜாலியாகவும் பேசியிருக்காங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படியே தத்ரூபமாக இருக்காங்கம்மாங்க? கரெக்டாக இருக்குது, எந்த விதமான குற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஆஸ்பத்திரி போனதே இல்லை இதுவரையே, அந்த படத்தில் வந்து ஆஸ்பத்திரி போன வச்சிருக்காங்க இருக்கு. படம் நல்லா இருக்கு, ராதியா நல்லா நடிச்சிருக்கு. இங்க டைரக்டர் வந்து இங்க வருவாரா, வீட்டுக்கு வந்து உங்கள்ட்ட கதை கேட்டாரா? என் பேரு வினோ, விவேக், என் பேரு 2 பேரும் எங்க கதையை பூரா சொல்லிருக்கேன். சும்மாதே வந்து எடுத்து போனான். உங்கள்ட்ட பேசினாரா சிவா? வீட்டில் வந்து அவன் தான் எடுத்தேன். அந்த 4 சீலை கட்டி வருதுல்ல அந்த படத்துல, அது நான் ஓட்டுறது சட்டை சீலை. அந்த கலர் முகக்கண்டு அதில் இருக்கு. ஆமா, இந்த பச்சை இந்த கையில் இந்த பச்சை குத்துனது ராதிகா குத்திருக்காங்க. நெத்தில இருக்கு, தோடு இல்லை. நீங்க அந்த தண்டட்டினா போட மாட்டீங்க? எனக்கு எங்கள் அப்பா காதே வளர்க்கல அந்த காலத்துலேயே. இப்போ உங்கள் பேரன் பேத்திகளாம் அந்த படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? நல்லா இருக்கு, நாத்தா படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்றாங்க. உலகமே நல்லா இருக்குதுப்பா. அம்மா, இப்போ சாதாரணமாக ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறது மிகப்பெரிய போராட்டம், கஷ்டம். நீங்கள் இவ்வளோ பேர்த்து 8 பிள்ளைகளை பெற்று வளர்த்துருக்கீங்க. என்னென்ன ஆண்டவங்க வளர்த்ததுயா, அதெல்லாம் என் முருகி வளர்த்தது. உண்மையிலே நான் மக்களை தொடவே இல்லை. அம்படிச்சு வந்து அவளா குளிப்பாட்டுவா, சிவகப்படி என்ன இருக்கும், பண்ணாச்சு வந்து அவளா துணி எடுத்து போய் துவச்சி வச்சிருவா. இந்த பிள்ளை 2 பேரும் வீட்டு வேலை பார்ப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுற வேலை விடுவாங்க, சரி வீட்டிலேயே படிப்பாங்க. இங்கெல்லாம் படிக்க விட மாட்டேன். இதை ஒன்றுதையா இந்த கிணறுக்கு. ஆமாம், நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்க. ஒவ்வொரு கஷ்டம். என்னென்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் 10 காசு கரைவாக மாட்டேன். வைராக்கியம். என் தட்டுக்கிட்டே வீட்டுக்காக வரக்கூடாது, அப்படியே வளர்த்து. சாப்பாடு கூட இல்லாமல் 2 நாள் இருந்திருக்கு. ஆனால் பானம் சட்டி 1 லாரி 2 லாரி கிடக்கு. அள்ளி போய் விற்றாலும் 1 வருஷத்துக்கு கஞ்சி குடிக்கலாம். அதை விற்றா கேவலம் இல்லையா? வெளியிட்டு போனாங்க. இதை கலத்துனா கேவலம், இதை கலத்துனா கேவலமாக போகும், கடந்து பொழத்திருக்கு. என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் நீங்கள் கடந்து வந்தீங்கம்மா? நான் என்னத்தை சொல்லுவேன், தலையெழுத்த எவ்வளவோட தம்பி எவ்விட்டோ அத்தனையும் கடந்துச்சு. பொய் சொல்ல மாட்டேன், கடையில் போய் சரக்கு வாங்குவேன். 20,000 30,000க்கு காசு நான் விற்றுத்தேன் கொடுப்பேன். என்கிட்ட யாரும் காசு கேட்க மாட்டாங்க. அந்த அம்மா கொண்டு கொடியாந்துட்டு உண்டு, அப்படித்தான் வாங்கி வரது. ஒரு பெண்ணாக வந்து இந்த சமுதாயத்தில் தனியாக வாழ்றது பயங்கர கஷ்டம். ராதிகா என்ன சொல்லிச்சோ அதே மாதிரி தான் நான் வாழ்ந்தவன். என் வாழ்க்கதையே அது பூரா நானாக சொல்லுவேன். என் கதையை எடுத்தா நல்லா படம் ஓடுமுண்டுவேன். சொல்லுவேன் இல்லை உங்ககிட்ட சதாவா சொல்லுவேன். நிஜமாப்பா, என் கதையெல்லாம் எடுத்தா நல்லா படம் ஓட முடியுதுவேன். அது எடுத்துக்க விட்டாங்க. உங்களுடைய கதையை படமாக எடுத்திருக்காங்க. இப்போ அதை எல்லாருமே பார்த்து அந்த படத்தை கொண்டாடுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்கம்மா? சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த படம் பார்த்தீங்க, அது உங்களுக்கு பிடிச்ச சீன் எதை சொல்லுவீங்கம்மா? எல்லாமே பிடிச்ச சீன், எதுவுமே ஒப்பாதது இல்லை. என் மருமையே ஜங்கீர் ஒரு அப்பே, அந்த அதில் ஜங்கீர் தன்னை மட்டும் இல்லை. இந்த செல்லூருக்கு பணக்காரே ஒரு அப்பே. சரி. மருமையே சரி. செல்லூருக்கு பணக்காரங்க. சரி. நாங்கள் இல்லாதவங்க தானே. என் மகளை அப்படி கட்டி கொடுத்து இறந்துட்டா. ஓ, பொண்ணு இறந்துட்டாங்க. ஓ, இந்த ஊர்லேயே விட்டு. அது எப்போ இறந்தாங்க? 12 வருஷம் ஆச்சு. மருமகனும் இறந்துருச்சு. மருமகனும் அவளை நினைச்சேன், தண்ணி அடிச்சு. என் பேர இருக்கா, பேரனை பார்த்தீங்க இல்லை. இப்போ உங்கள் பொண்ணுக்கு எத்தனை பசங்க? 2 பொண்ணு. இந்த அங்கிட்டு வாமா அந்த பிள்ளை 2 பொண்ணு ஒரு ஆண். இப்போ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க? அவங்களோட பிள்ளைகளையும் பார்த்துக்கிறாங்க. அந்த இது பூரா எங்கள் அம்மாவோட பேரம்பேத்தி, எல்லாமே எங்கள் அம்மாவோட பேரம்பேத்தி. மகளோட பேரம்பேத்தி இது பூரா எல்லாமே எங்கள் அம்மாவோட பேரம்பேத்தி. எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யணும்னா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எங்கள் குழந்தைகளுக்கு முதற்கொண்டு செய்ய வேண்டியதை செய்கிறாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் இருக்கிறதே இது எல்லாம் வந்து தனி கொடுத்துறோம் அப்படின்னு தனியாக போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தாலி கட்டி போ செத்தனை சும்மா போகிறோம். பெண்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா? வைராக்கியமாக வாழணும். ஆம்பளை பையன் சம்பாரிச்சுட்டே கொடுப்பேன்.
பொம்பளைக்குள்ளதே இருக்குது எல்லா வேலையும். அவத்தத்தனமாக இருந்தால் எப்படி பொழப்பா? அவத்தத்தனம் இருக்கக்கூடாது. இந்த படம் வந்து இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்கம்மா, மக்கள் எல்லாருமே பார்த்து. உலகமே கொண்டாட போது இந்தியாவே. ஆ அப்புறம் ஒரு ஊர் இல்லை, இதுலேயும் தெலுங்குல போடுவேல்ல, இந்தியாவே கொண்டாடும். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க நான் நிறைய கஷ்டப்பட்டு. ஆனால் என் பேருக்கு நல்லா ஓடும், அதைத்தான் நான் சொல்லுவேன். என்ன பேருங்கம்மா? பவன்தாய். பவுன்தாய். சிம்மராசி, உத்தர நட்சத்திரக்காரி. எதுக்கு பயப்பட மாட்டேன். அம்மா, இன்னைக்கு இருக்க பெண்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா? நம்ப முடியலப்பா. எந்த அளவுக்கு தைரியமா வாழணும் இந்த சமுதாயத்துல? வாழ தெரியாம எத்தனையோ செத்து போகுது. என்ன செய்ய, பிள்ளைய விட்டு சாகுதா? எப்படி வாழணும் இன்னைக்கு இருக்க பெண்கள்? எவ்வளவு தைரியமா நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட வாழணும்னு நினைக்கிறீங்க? புரிதே வேலை பார்த்து தேன் கொடுப்பியா? பொண்டாட்டி கையில தானே கொடுக்குறியா? அவ தானே பிழைக்கணும் நல்லா. அவ தானே வைராக்கியமா இருக்கணும். இப்படி சோறு இருந்தாலும் அதை கீழே போடாம தயிர் வச்சு வதக்கிட்டு சாப்பிடணும். இப்போ இருக்கிற அப்படியே கொஞ்சம் ஊத்துறாள். உங்க உறவினர்கள் சொந்தக்காரங்களாம் என்ன சொல்றாங்க படம் பார்த்துட்டு? நல்லா இருக்குன்றாங்க. உன் பேருக்கே ஓடும்ட்டாளுங்க. பவன்தாயின் இல்லை படத்துல எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு பேர். அப்படி ராதிகா நடந்து வரும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்களே நடந்து வர மாதிரி ஃபீல் பண்ணி? ஆமா, கரெக்டா இருந்துச்சு. கரெக்டா இருந்துச்சு. அப்படி கட்டுவே அதெல்லாம் கரெக்டா கட்டுச்சு. நீங்க இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாம்மா? என்னத்த அவளுக்கு சொல்றது, நம்ம சொல்லத்தானே கேட்க போறா. இல்லை, கூட்டு குடும்பமா வாழ்றது எந்த அளவுக்கு முக்கியம்மா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில்? கூட்டு குடும்பமா வாழ்றது எல்லாமே நெலுத்து கொடுத்து வாழணும், விட்டு வாழணும். நீ கெட்டது தெரிஞ்சா உன் பக்கத்துல விட்டுறணும். உன் நோக்கத்துக்கு விட்டு திருப்பிளார் கோயில் வரைக்கும் விட்டு அப்புறம் தான் திருப்பணும். அப்புறம் வதமா போடணும்.